கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தியான வசனம் எரேமியா 23 அதிகாரம் 23 வசனம். நான் சமீபத்திற்கு மாத்திரமா தேவன், தூரத்திற்கும் தேவன் அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வசனத்திலேருந்து நாம் என்ன பார்க்குறோன்னா, ஏசப்பா சமீபத்திற்கு மாத்திரம் தேவன் அல்ல, தூரத்தில் இருக்கிறவங்களுக்கும் ஒரே தேவனாக இருக்கிறாரு. நம் ஏசப்பா சொல்கிறாரு, நான் கிட்டே இருந்தாலும் உங்களுக்கு தேவனாக இருக்கிறேன், தூரத்தில் இருந்தாலும் உங்களுக்கு தேவனாக இருக்கிறேன் அப்படின்னு ஏசப்பா சொல்கிறாங்க. நம்ம ஒவ்வொரு நாளும் இந்த வசனத்தை வச்சு ஜெபிக்கணும். நம் குடும்பத்தில் இருக்க அநேக தூர தேசத்தில் தூர இடத்துல இருக்காங்க. அப்போ ஏசப்பா நமக்கு எப்படி சுகம் பலன் தாராரோ அதே மாதிரி தூரத்தில் இருக்கிறவங்களுக்கும் ஏசப்பா சுகம் பலன் ஜீவன் எல்லாம் கொடுத்து ஒவ்வொரு நாளும் பத்திரமாய் பாதுகாக்கணும்னு நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும். ஏசப்பாயே சொல்கிறாங்க, நான் கிட்டே இருக்கிறவங்களுக்கும் தேவனாக இருக்கிறேன், தூரத்தில் இருக்கிறவங்களுக்கும் நான் தேவனாக இருக்கிறேன் அப்படின்னு ஏசப்பா சொல்கிறாங்க. அதனால் நாம் ஒவ்வொரு நாளும் ஏசப்பாட்ட வேண்டிக் கொள்ளணும். நம் சுகம்பலனுக்கு நாம் எப்படி ஜெபிக்கிறோமோ அதே மாதிரி நம் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு பேருக்கு வேண்டியும் தூரத்தில் இருக்கிறவங்களுக்கு வேண்டியும் நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபித்து அவங்களுக்கு வேண்டி நாம் ஜெபிக்கணும். இந்த வசனத்தின் மூலம் இன்றைய நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. ஆமேன். God bless you.